தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் மற்றும் முழங்கால் ஆரோக்கிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கோவை விஜிஎம் மருத்துவமனை, கோவை அத்லெட்டிக் கிளப் இணைந்து ரன் ஃபார் நேஷன் 2025 என்ற தலைப்பில் முழங்கால் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் மாரத்தான் போட்டியை நடத்தினார். கோவை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற மாரத்தானில் சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். கரூர் வைஸ்யா வங்கி, சிஆர்ஐ பம்ப்ஸ், ஜாக்கார்ட், மார்டின் குழும நிறுவனங்கள், எஸ்எஸ்விஎம் குழும நிறுவனங்கள், ஸ்ரீ சக்தி குழும நிறுவனங்கள், எஸ்என்எஸ் குழும நிறுவனங்கள், நேரு குழும நிறுவனங்கள், ரத்னம் குழும நிறுவனங்கள், ஐடி பூங்காக்கள், ரோட்டரி மாவட்டம் 3201, ரோட்ராக்ட் மாவட்டம் 3201, ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் டவுன்டவுன், யங் இந்தியன்ஸ் கோவை, கோயம்புத்தூர் பாரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன், லீடர்ஸ் டெஸ்க் மற்றும் யூத் ஃபவுண்டேஷன், ஆரிய வைஷ்ய மகாசபா இளைஞர் பிரிவு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இளைஞர் பிரிவு, பீனிக்ஸ் கிளப், யூனிப்ரோ, சிடிஏஏ, வாசவி கிளப்புகள், சிற்றுணி மற்றும் முதியோர் இல்லங்கள் போன்ற பெயர்களில் 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள், நிறுவனங்கள் மற்றும் விளையாட்டு கிளப்புகள் இந்த மாரத்தானில் பங்கு பெற்றனர். இந்த ஆண்டு சுமார் 150 மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்வில் அவர்கள் இருசக்கர நாற்காலி கொண்டு பங்கு பெற்றனர். சுமன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த வருஷம் ரன் ஃபார் நேஷன், போன வருஷம் 3800 பேர் வந்தாங்க, இந்த வருஷம் 4000 பேர் கிராஸ் பண்ணிட்டோம். போன வருஷம் கான்செப்ட் ஒபிசிட்டி, அதாவது உடற்பருமனுக்காக பேசணும். இந்த வருஷம் சேவ் த நீ, அதாவது முழங்கால் மூட்டு பிரச்சனைக்காக பேசுறோம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு முழங்கால் மூட்டு வலியோட பேஷண்ட் இருக்காங்க. உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் கால் வளைந்து போய் நொண்டி நடந்து 20 அடி கூட நடக்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க. அந்த அவேர்னஸ்க்காக கடந்த 3 மாசமா 11 டாக்டர்ஸ் வென்ட் டு 100 ஆர்கனைசேஷன்ஸ்க்கு போய், லைக் ரோட்டரி, லேடிஸ் சர்க்கிள், எல்லாம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், கிளப்ஸ்க்கெல்லாம் போய் இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணும். We have touched the lives of 17,000 people so far. Plus corporation